Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷலா ரவா புட்டு தான் பார்க்க போறோம். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரவா ஒரு கப், வெல்லம் அரை கப் இருந்தா போதும். அதாவது ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெய், ஏலக்காய், தேங்காய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் pan வச்சிட்டேன். அதில் ரவையை சேர்த்துக்கலாம். வெறும் வானல்லே நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க, ஏன்னா ரவை வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும். இப்போ வந்து ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையலாம். அப்படி இல்லைன்னா பால் ஊற்றியும் நம்ம வந்து கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து புட்டு மாவு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி வரும்னு காட்டுறேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா புட்டுக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எப்படி, அதாவது நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கணும். நீங்கள் வந்து கையால் இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக உதிரணும். நல்ல ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு துணியை நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவு இதில் போட்டுடலாம். இப்போ புட்டு மாவு பாத்திரத்தில் வச்சாச்சு. நான் மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதும். ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை லைட்டாக தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். பாகு காய்ச்ச வேண்டாம், அது மாதிரி எதுவும் வேணாம். மண் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி நம்ம அதை தான் புட்டில் சேர்க்க போகிறோம். ஸோ இதை நல்லா கரைய விட்டுடலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சு. அடியில் பாருங்கள். ஸோ மண் கல் எல்லாம் நின்றுச்சு. வெல்லமும் ரெடி ஆகிடுது. ஒரு பக்கம் புட்டு மாவு வந்து வெந்துட்டுருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம புட்டு திறந்து பார்த்துடலாம். நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்திருக்கு. இதில் இப்போது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் சேர்த்துடலாம், வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப வந்து குழன்னு இல்லாமல் நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் நல்லாயிருக்கும். நெய் வாசனை ஏலக்காவோட வெல்லம் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த நவராத்திரிக்கு நீங்கள் ரவா புட்டு இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம ரமா செமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 9 நாள் நவராத்திரிக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்வீட் ரெசிபிஸ் நான் போட்டுட்ருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.